அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க போறோம்ன்றத போகும்போது பாத்துக்கலாம். இப்போ எங்க நிக்கிறோம்ன்றத சொல்லிருங்க. காலையில நம்ம தமிழந்தி அம்மா தாமசிக்கிற பிளாட்டுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு கேரளாக்காரவங்க இங்க வந்து பிரியாணி கடை வச்சிருக்காங்க. ஓனர் அந்த பக்கம் போயிருக்காங்க. இங்க இருக்கிற அக்கா நம்ம தமிழ்காரவங்க தான், ஆனா மலேசியாக்காரவங்க. அவங்க என்னென்ன பிரியாணி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். இது கோழி பிரியாணி. ரைட். இது வந்து மட்டன் பிரியாணி. இது வெஜ் பிரியாணி. ஓகே. இது வந்து மீன் பிரியாணி. இது வந்து ப்ரான் பிரியாணி. சூப்பர். இதுவும் கோழி பிரியாணி. ஓகே ஓகே ஓகே. ரைட். இதுக்கு தயிர் சனி ஞாயிறு நண்டு பிரியாணியா இருக்கும். ஓகே சூப்பர் சூப்பர். செஞ்சு இங்க கொண்டு வந்து எல்லாரும் வச்சிருக்காங்க. இது எப்படி எல்லாம் கலப்பலையா கொண்டு வந்து பார்சல் தனித்தனியா கொடுத்துக்கலாம். கேட்குறவங்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி பண்ணலாம். ஓகே. என்ன பிரியாணி கேட்குறாங்களோ அதை எப்படி லெவல் பண்ணி பேக் பண்ண சொல்கிறாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. எப்படி அவங்க பேக் பண்ணி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஒரு பிரியாணி வாங்கினா எவ்வளோ? சிக்கன் பிரியாணி 15 வெள்ளி, மட்டன் 18 வெள்ளி, வெஜ்ஜி 15 வெள்ளி, மீன் பிரியாணி 18 வெள்ளி, ப்ரான் பிரியாணி 18 வெள்ளி, பிரியாணி 11. எந்த பிரியாணி வாங்கினாலும் 20க்குள்ள தாங்க வருது. 11 to 18 வரைக்கும் இருக்கு. 18க்கு கூட அவ்வளோவா வரல. 18 வெள்ளி. அது நம்ம ஊர் காசுக்கு எவ்வளவுங்கிறத நீங்களே கணக்கு பண்ணிக்கங்க. ரைட்டு. ஆமாம், இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வாங்குறவங்க நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பாருங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணிடுவோம். மலபார் டாம் பிரியாணி. மலபார் டாம் பிரியாணி வந்து சாப்பிடுங்க. ஓகேங்களா? சரி ஓகேங்க. நாங்கள் அடுத்து என்ன இடத்துக்கு போகிறோன்றதை அங்கே வச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒரு ஹாய் சொல்லிடுங்க. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்ன்றத அம்மா சொல்லுவாங்க. அவங்க சொல்றத நீங்க கேட்டுக்கங்க. வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து கோலாலம்பூர் அடுத்து உள்ள ஒரு மாநிலம் சிலாங்கூர்னு, அந்த மாநிலத்துல கில்லான் என்ற ஒரு பட்டணம் இருக்கு. அது வந்து அங்கேயும் ஒரு லிட்டில் இந்தியான்ற ஒரு இடம் இருக்கு. அதை தாண்டி நாம வந்து கில்லான் துறைமுகம் இருக்கு. அந்த துறைமுகத்துல இருந்து ஒரு நம்ம படகு, அதாவது சொகுசு படகு ஃபேரி எடுத்து நம்ம அரை மணி நேரம் அது அங்கிருந்து செல்கை ஆகும். அங்க போயிட்டு அங்க உள்ள அந்த ஊர் என்னதுன்னா நண்டு தீவுன்னு சொல்லுவாங்க. பூலாவுக்கு தமிழ் மலாயில் சொல்லுவாங்க நண்டு தீவு. அந்த நண்டு தீவு என்ன சிறப்புனா, கடல் மேல எல்லாம் வீடுகள்லாம் கட்டியிருப்பாங்க. அங்க வந்து தங்கும் விடுதி இருக்கும், வைப்பகம் இருக்கும், அதாவது பேங்க்கு வைப்பகம் இருக்கும், பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். சீனர்கள் நிறைய சீனர்கள் இருக்காங்க. அவங்களுடைய முக்கிய தொழில் வந்து மீன் பிடித்தல். அதுல நண்டுலாம் முன்ன இருந்திருக்கு. நண்டு சுவையா சமைப்பாங்க. அங்க வந்து நம்ம சிறப்பா வாங்கி சமைத்து சாப்பிடலாம். சீன உணவகங்கள் தான் நிறைய இருக்கும். இப்ப அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கு போறோம். அதுக்கு அந்த தீவுக்கு போறதுக்குன்னா நம்ம வந்து கில்லான்ற அந்த பட்டணத்துக்கு போறோம். அந்த பட்டணத்துல போயிட்டு அந்த ஏன்னா அதுவும் ஒரு குட்டி இந்தியான்னு சொல்லுவாங்க, லிட்டில் இந்தியான்னு. அந்த இடத்துக்கு போயிட்டு தான் நம்ம போறோம். சரியா? அவ்வளவுதான். ஓகே 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 ஓகே. ஆமா. அங்க என்னென்ன இருக்கு எவ்வளவுன்னு சொன்னாங்களே. நமக்கு இங்கிட்டு வாங்க. இந்த கேப்ல சொல்ல இவ்வளவு சொன்னாங்களே. நமக்கு புரிஞ்சது வந்து நண்டு தீவு போறோம், அவ்வளவுதான் நமக்கு புரிஞ்சது. சரி ரைட். நம்ம பேரே புதுசா இருக்கு நண்டு தீவுன்னு. சரி அந்த நண்டு தீவுக்கு போய் பாப்போம். நண்டு பிடிப்போம். போயிட்டு நண்டெல்லாம் நண்டு உருது நரி உருது நீங்க போய் நண்டு பிடிக்க வேண்டியது. ஓகேவா? கொஞ்சம் சொல்லிடுறேன். அம்மா என்னமோ விட்டு இருந்தாங்களா அதை சொல்றாங்க. அது இன்னொன்னு என்னன்னா, மலேசியர்களே பலர் அங்க போயிருக்க மாட்டாங்க. மலேசியருக்கும் பலர் வந்து சொல்லுவாங்க போனது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு கூட காலையில ஒருத்தர் சந்திக்கும் போது கேட்டேன் போயிருக்கிறீங்களான்னு. கேள்விப்பட்டிருக்கேன், போனதில்லை அப்படின்னாங்க. அதனால அந்த ஊரையும் மற்ற மலேசியர்களுக்கு தெரியாவிட்டாலும் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்க இவங்களை நான் அழைத்துட்டு போகணுன்ற விருப்பத்துலதான் நாங்க அழைத்துட்டு போறோம் அவங்களை. நன்றி நன்றி. வணக்கம். சரி, அவ்வளவுதான். முடிச்சுக்கிறேன். ஒரே முடிச்சுக்கிறேன். இறங்கிட்டு பேசுறேன். நிறுத்திக் கொள்கிறோம். நமக்கு அங்க போயிட்டு பேசுவோங்க. கூந்தல் ஒரு 2 அடி வச்சிருக்காங்களா? என்ன ஒரு பின்னாடி போட்டா சடை பிடிச்சிருதுங்க. அதனால அப்படி போட்டேன். இவரோட எதை செஞ்சாலும் நீ என் கண்ணு முன்னாடி ஏன் போடுற? பிடிச்சுக்கிறாங்க. சரி விடுங்க, நமக்கு போயிடும். என்ன நல்லா விட்டேன். சின்னவனே பெரியவனே ஹாய் சொல்லுங்கடா.
2 பேரும் ஹாய் சொல்லுங்க. நீங்க மலேசியா வந்ததுல இருந்து இவங்க சொல்றது ஹாய் மட்டும்தான் பாய் மட்டும்தான். அதையாச்சும் ஒழுங்கா சொல்லுங்க. மலேசியா வந்ததுல இருந்து பெரியவன் வீடியோக்கு முகத்தை காமிக்கிறானேன்னு ஒரு அதுவே ஒரு பெரிய விஷயம். நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் முகத்தை காமிக்கிறானோ மாட்டானோ அப்படின்னு. இதுல என்ன விஷயம்? அவனே நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டான். என்ன பிளாக் பண்ணி என்ன காமிக்கவே மாட்டேங்குது. அங்கே காமிங்க இதை காமிங்க. இப்போ எப்பயாச்சும் தான் மலேசியா வர்றோம். நம்ம பாக்குற மாதிரி எல்லாரும் பாக்கணும்ல. காமிக்க மாதிரி தெரியலையே உங்க பயம் வாய் அமைதியால இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஊமையா இருக்கிறப்பதான் ஊட்டியா இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் எங்க அம்மா அப்பாவை அப்படித்தான் ஊட்டி அறுத்துட்டு வந்துட்டேன். இல்ல உங்க அம்மா அப்பா வந்து ஒத்துக்கல, அதனால நம்ம அவ்வளவு தூரம் வந்துட்டோம். நம்ம தான் நம்ம பிள்ளைக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம்ல. ஏதாவது சொன்னா சொல்லுப்பா, நம்மளே நேரடியா போய் பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கான வயசு ஆகல. சோ ஆதிய வேலை பார்த்து சமைச்சு படிச்சு நல்ல ஜோலி வாங்கணும். ஜோலி ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பொண்ணை வச்சு காப்பாற்றக்கூடிய கரெக்டான பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பேரண்ட்ஸ்கிட்டே சொல்லணும். அந்த பொசிஷனுக்கு வந்துட்டா நம்மளே நம்ம பிள்ளைக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஏன்னா கல்யாணம் 12ஆம் படிக்கிற பேட்டை கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசாத. ஒரு வீடியோ நம்ம சொல்லும் போது அதை கிளியரா சொல்றேன், அவ்வளவுதான். தப்பா நினைச்சுக்க கூடாது. தங்கம் சாப்பிடலாம்னு சொல்லிரு பிரகதி. சாப்பிடலாம். இங்க பாருங்க, சென்னை சில்க்ஸ் சென்னையில மட்டும் கிடையாது, மலேசியாவில இருக்குங்க. கோலாலம்பூர்ல பாருங்க, சென்னை சில்க் சாரீஸ். கோலாலம்பூர்ல இது கில்லான். கில்லான் லிட்டில் இந்தியா. ரைட் லிட்டில் இங்க பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் தூரம் கடந்து வந்துட்டோம். ஆனா அந்த ஏரியால ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் கடைகள் நிறைய இருக்குது. அதுல திருப்பி போக முடிஞ்சா அதையும் நம்ம எடுத்து விடுவோம். ஓகேங்களா? கீழே பார்த்தாக்க தமிழ் கடையெல்லாம் மாலையில இருந்து பட்டு சாரியில இருந்து நம்ம ஊர் ஜவுளி கடை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போட்டு ஆள் உட்கார்ந்து இருக்காங்க, தமிழ்லயே பேர் எழுதி. அந்த லிட்டில் என்ன சொன்னீங்க? லிட்டில் இந்தியா. பிறகு அழைத்துட்டு போன ஒரு தடவை சுத்திட்டு அப்புறம் நம்ம வெளியாகும். ஓகே இப்ப அந்த கிராஸ் பண்ணி வந்துட்டோம், அதனால முடியல. எங்க ஓரமா போய்கிட்டு இருக்கியா? லிட்டில் இந்தியா போய் பார்க்க போறோம். வாங்க. இது அவங்ககிட்ட மைக்க கொடுக்கணும், அதனால கையில பிடிச்சிருக்கேன். என்ன அக்கா மாட்டுறதுக்கு சங்கடப்படுத்திருக்கான்னு நினைக்க கூடாது. வாங்க. இப்ப இங்க வந்து நம்ம வந்திருக்கிறது வந்து கில்லான் லிட்டில் இந்தியான்ற இடம். இத வந்து தெங்கு கில்லானான்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. எல்லாமே தமிழங்க கடைங்க தான் இருக்கும். தமிழங்களோட பொருட்களும் இங்கதான் கிடைக்கும் நிறைய. அதை நீங்க இப்ப பாக்கலாம். கடையில பார்க்கலாம். இத வாங்கி மாட்டினாலும் டிசைனா இங்க வர்றா எல்லா வகையான கீரை இருக்கும் போல இருக்கு. பச்சை மொச்சை கிடைச்சிருக்கு. கேரளாவில் கூட பச்சை மொச்சை இருக்காது. இதுதாங்க பூஜா ஸ்டோர். பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் இதுக்குள்ள இருக்கும் போல இருக்கு. நடங்க. காமிச்சிட்டேன். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி இருக்கு, ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் பூஜா ஸ்டோர் தான். இங்கே பாரு, ஃபேன்சி ஸ்டோர். நல்ல வயசு பொண்ண வசியம் பண்ணு வளைவிக்கார. அந்த பிள்ளை அந்த பிள்ளைய பார்த்து பாடுறேன்னு நினைச்சேன், பார்த்து முறைக்குது. போ. என்னமோ நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் தான் எழுதியிருக்கு. எல்லா கடையோட பேரும் தமிழில் தான் இருக்குது. எல்லாம் தமிழ்காரங்களாக தான் இருக்கிறாங்க. என்ன வேணும்னு தான் கேட்குறாங்க. ஆனால் யாராவது ஃபோன் பேசுகிறவங்களா தான், நீ எங்கடி இருக்க, இங்கே வா, இந்த ஸ்டோரில் இருக்கேன் அப்படின்னு அங்கனக்குள்ளே இருக்கிறவங்களாம் பேசிக்கிறத பார்த்தாலே ஏதோ நம்ம தமிழ் திருச்சி இந்த புதுக்கோட்டை இந்த மாதிரி ஏரியாக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குதுங்க. சூப்பர். ஸ்ரீ முருகன் ஸ்டோர்ஸ். இதுவும் நம்ம தமிழ் உறவுகளுடைய கடை தாங்க. பார்த்தீங்கன்னா சைவ சாப்பாடு தான் சாப்பிட்றோம். எல்லா வகையான கூட்டம் தாருங்க. துவையல்ல இருந்து புளிச்சக்கீரை வரைக்கும் இருக்குதுங்க. அப்பளம், பருப்பு, புளிக்குழம்பு,
சாப்பிடலாம். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் பூக்கடைங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாதிரியே பூவெல்லாம் கட்டி கொடுத்து மாலை வேணும்னா ஆர்டர் போட்டு கட்டி கொடுத்துருவாங்க போல இருக்கு. சூப்பராக இருக்கு பாருங்க மாலையெல்லாம். இங்கே 2 மாலையை வாங்கி மாற்றிக்கிடலாம். சூப்பர் சூப்பர், நல்ல கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இது மைக் ஆன்ல இருக்கான்னு பாத்தீங்களா? மைக் ஆன்ல இல்லனால நம்ம பேசுறது கேக்குமா? கேட்டுச்சுன்னா பரவாயில்ல, இருக்கான்னு பாத்துக்கங்க. இங்க பாருங்க, இங்க உள்ளதுல எனக்கு பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆளே இல்லைனாலும் வண்டி இல்லைனாலும் போலீஸ்காரங்க இல்லைனாலும் சிக்னலுக்கு அப்படியே நின்னுட்டு அப்படிதான் கிராஸ் பண்ணி போறாங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு டிசிப்ளின் தான் உண்மையிலே. நீங்க எங்கேயுமே நிக்க மாட்டீங்களே, நீங்க சல்லுன்னு போயிருவீங்களே. நம்ம இருக்கிற ஊர்ல சிக்னலே காணமே. பத்தேரியில எங்க சிக்னல் இருக்கு? நடந்து போகும்போது சிக்னலை எதிர்பார்க்க தேவையில்ல. நான் சிக்னல் நான் சாந்தா சிக்னலையே எதிர்பார்க்கல. இப்போ வந்து நம்ம நண்டு தீவு போறோம். அதுக்கு முன்ன அது அந்த படகு சொகுசு படகுல ஏறணும். அதாவது ஃபேரி, அதுக்கு நுழைவு சீட்டு டிக்கெட் வாங்கணும். இப்போ டிக்கெட் வாங்கிட்டு அது அரை மணி நேரம் ஆகும் போறதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம அங்க போயிட்டு அதை வாங்கிடுவோம். வாங்கிட்டு அவங்க சொல்லுவாங்க எத்தனை மணிக்கு புறப்படுதுன்னு, அதுக்கு ஏற்ப புறப்படணும். ஓகே, நண்டு தீவு போறதுக்கு நம்ம டிக்கெட் வாங்க போறோம். ஆமா. ஓகே ஓகே. அத வந்து வண்டி நிறுத்துற இடம் தான் அந்த இடம். ஆமா, இது வண்டி நிப்பாட்டி இருக்கோங்க. வண்டியை ரொம்ப தூரம் அங்கே இங்கெல்லாம் போய் அலைஞ்சு நிப்பாட்டி இடம் இல்லாம கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். போலாமா பிரகேஸ்வரா? Apa seratus? Nikito. Okey. Segala orang. Saya bawa orang luar, saya tak ada percuma. Ada percuma untuk orang yang bawa. Saya memang boleh pakai. Ferry sekarang mau jalan. Ya, berapa satu orang? Satu orang pergi balai 20. Bukan RM7 dah. Mana ada 7 ringgit? Hari itu saya ada datang. Tak ada. Pergi balai 20. Oh, போயிட்டு வரது 20 வெள்ளி. Mau sekarang mau jalan? Saya tak ada percuma. Saya bawa orang dari luar 4 lah. 5 orang kan? Satu sudah murah loh. Sudah satu orang murah apa tinggi? 20 வெள்ளி. ஒரு ஆளுக்கு. Air 800. Nanti balai 3,5 sama setengah lah 5,5. Oh. Okey, boleh masuk? Okay, thank you. Dia mau Mangga, jalan nanti ada. Masuk. அங்க போய் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு புறப்பட போதான். வாங்க வாங்க வாங்க. Namanya tunggu dia mau jalan. Okey, okey. 3:30, 4:30 சொன்னா 3:30 மணிக்கு 3:30க்கு 4:30க்கு 5:30க்கு இருக்கான் திரும்பி வர. வாங்க 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 வாங்க. போனுங்க. நல்லா மூடிட்டீங்களா? தேவலாத வேலை பார்த்துட்டு கார்ல வச்சே கீழ வச்சுட்டியா? போட்டோஸ்லாம் எப்படி இருப்ப? ஓ. ஹோட்டல்ல சாப்பிடும்போது கீழே இல்ல கார்ல என்கிட்ட கொடுத்தானே. படியில வாங்க, வலிக்கிறோம். படியில வா. டிக்கெட் மேல பாத்துட்டு போலாம். ஓகே. ஓ, இது போன தடவை வந்தது மலிவா இருந்துச்சு. ஓ. 12 வழியா இவ்வளவுதான். அது மூடிட்டு இருந்துச்சு, இப்படி திறந்த வழி இல்ல. பரவாயில்ல. ஆமா, விழுந்துச்சுன்னா கிடைக்காது. டிக்கெட் எங்க? டிக்கெட்
pulau ketam dah itu kan sendiri. நண்டு தீவுக்கு போகும்போது நாங்கள் மேலே வந்து உட்காந்துட்டோங்க. எங்கள் கூட நிறைய ஃபாரினர்ஸ் உட்காந்து பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. கீழே நிறைய சீட்டு இருக்கும் போல இருக்குது. கீழே போகலை. சரி, மேலே இருந்தாக்கா நல்லா காத்தோட்டமாக சிலு சிலுன்னு சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம்ன்றதுக்காக நாங்கள் வந்து மேலே உட்காந்துக்கிட்டோம். நிறைய கப்பல் அங்கிட்டு இங்கிட்டு கிராஸ் பண்ணி போகுது. நம்ம ஒரு போட்டில் தான் போய்கிட்டு இருக்கிறோம். வாங்க, எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, இங்கே என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போம். எல்லாரும் அப்படி வரிசை விடுங்க. அந்த பக்கம் நம்பி சொல்லுங்க. ஆங்கிலம் இது இல்லைங்க தீவு. ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீவு குட்டி 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 தீவு மாதிரி தெரியுது. ஆனால் இதெல்லாம் தாண்டி கடந்து கொஞ்சம் தூரம் போகணும் போல இருக்குது. ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய துறைமுகங்கள்லாம் இருக்குதுங்க. அது நிறைய கண்டெய்னரில் வந்து வெளிநாடுகள்லேருந்து என்ன மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி நடக்கிறது எல்லாமே இங்கே தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. இருங்க, அந்த துறைமுகத்தை உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் ஹார்பர். வெளிநாட்டிலேருந்து நிறையா பொருள் ஏற்றுமதி இறக்குமதிலாம் இந்த இடத்துல நடக்கும்னு சொல்கிறாங்க. பெரிய ஹார்பர் மாதிரி இல்லைனாலும் ஏதோ சின்ன சின்ன கப்பல், சின்ன சின்ன ஏற்றுமதி இறக்குமதி செயல்பாடுகள்லாம் இங்கே நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. தூரத்தில் இருக்குது. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம இதெல்லாம் தாண்டி உள்ள தீவுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம். அங்கே என்ன இருக்குன்றதை உங்களை மாதிரி நானும் பார்க்க ஆவலாக தான் இருக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இந்த இடம் வந்து பிரான் வளர்க்குற இடமாங்க. செயற்கை முறையில் பிரான் வளர்த்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியாக இருந்தாலும் செய்கிறாங்களாம், இங்கே உள்ளூர் மார்க்கெட்டில் விற்கிறதா இருந்தாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செயற்கை முறையில் பிரான் வளர்க்குற இடம் தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். இறங்கம்மா. அதான் இறங்கட்டும்டா. ஒட்டுண்டு அதுதான் என்ன அடிக்கும். வாங்க. வர்றோம் போ. கீழே பார்த்து இறங்குங்க. கீழே ஸ்டெப்பாக இருக்குது, பார்த்து இறங்குங்க. உங்களை சொல்லிட்டு நான் முதல்ல நல்லா காலை வைக்கிறேன்னான்னு பார்ப்போம். ஒரு வழியாக நண்டு தீவுக்கு வந்தாச்சு. நண்டு பிரியாணி கிடைக்குமான்னு முதல்ல கேட்கும். இப்ப நம்ம வந்து புலாவ் கத்தாம்ன்ற அந்த நண்டு தீவுல வந்து இறங்கிட்டோம். ஒரு ஆளுக்கு வரத்துக்கு 20 வெள்ளி, வந்துட்டு போறதுக்கு 20 வெள்ளி. அதை கட்டி வந்து இப்ப ஜெட்டியில இறங்கிட்டோம். இப்ப வந்து இந்த நண்டு தீவை சுற்றி பார்க்க போறோம். இங்க வந்து ஒரு புதுமையான வீடுகள்லாம் இருக்கும். அதை இனிமே நீங்க பார்க்கலாம். இதுவே பாத்தீங்கன்னா கடலுக்கு நடுக தூணு வச்சுதான் வீடு கட்டியிருக்காங்க. இந்த கடல், அதாவது மலேசியாவில் உள்ள பெரிய கடல் இருக்கான்னு இவங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஒரு தீவு பார்க்கையில சின்ன தீவு மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணோம்னு நீங்க பாத்துருப்பீங்க. ஒரு 1/2 hour இருக்காது, அரை மணி நேரம் தான். அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம இதுலயே டிராவல் பண்ணி வந்து. இப்ப நமக்கு நேரம் உள்ள போவோம்.
எப்படி இருக்கு இந்த கடல்ல தண்ணி பக்கமெல்லாம் வந்தப்ப இங்கெல்லாம் பாதிக்கல? இல்ல, வெள்ளம் வந்தப்பல எதுவுமே பயன் எந்த சிக்கலும் இல்ல. இப்பவே நம்ம தண்ணிக்குள்ளதான் நிக்கிறோம். தண்ணி இருக்கிறதுல தண்ணி மேலதான் நிக்கிறோம். நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குதுங்க. நிறைய ரெஸ்டாரண்ட் உள்ளே இருக்குது. இங்க வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா லாட்ஜே இருக்குதான். இங்க வந்து நிறைய பேர் வந்து இப்ப நாங்க வந்த கப்பல்லே திருப்பி ஏறி போயிட்டாங்க. நிறைய பேர் ஏற்கனவே வந்திருந்தவங்க. ஆனா ஒரு நாள் வந்து இங்கே தங்கி இருந்து சுத்தி பார்த்துட்டு போறவங்க எல்லாம் இருக்கிறாங்களாம். அதுக்கு தகுந்தமான கடை லாட்ஜ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கு போல இருக்கு. அதனால தீவுன்னு சொல்லியிருக்காங்க. மெயினா நண்டு தீவுன்னு சொன்னாவே எல்லாருக்கும் தெரியும்னு சொல்றாங்க. நாங்க நண்டு தீவு அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். அதை வந்து இங்க மலாயில வேற என்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நண்டு தீவு தமிழ்ல. வாங்க போய் பார்க்கலாம். இங்க ஏராளம் இப்போ வந்து இங்க ஏராளம் விடுதிலாம் இருக்கு, தங்குற விடுதி. ஆனா நாங்க 20 ஆண்டுக்கு முன்ன வந்தப்ப இந்த ஒரு தங்குற விடுதி தான் இருந்துச்சு. நல்லாதான் இருந்துச்சு. இப்பவும் இருக்குது. இன்னும் இப்ப நிறைய விடுதிகள்லாம் வந்துருச்சு. நம்ம ஒரு நாள் கூட தங்கிட்டு மறுநாள் போகலாம். இங்க அந்த ஏற்பாடுகள்லாம் நல்லா இருக்குது. ஹோட்டல் சி லைன். தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரியே இல்லையே. ஏதோ ரோட்டு மேல நடக்கிற மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா இங்க வண்டி இருக்கும். அந்த வண்டி வந்து 20 வெள்ளிக்கு கொடுப்பாங்க. 2 மணி நேரம் நம்ம எடுத்துட்டு சுத்தலாம் உள்ளுக்கு. அது மாதிரி அந்த அந்த தங்குற விடுதியில கொடுக்குறாங்க. 20 வெள்ளி தான் 2 மணி நேரத்துக்கு. இங்க சுத்தி நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வர்றதுக்கு நமக்கு நடந்தே போயிடலாம்ல? நடந்து போலாம். ஓகே ஓகே. நீங்க எல்லாம் நடக்கிற ஆளுங்க தானே. நடக்க முடியாதவங்க தான் வண்டி எடுக்கணும். நீங்க வாங்க சாந்தா. நேத்து தண்ணி குடிச்சிங்கல்ல, இதுதான் போட்டிருந்தாங்க அதுல. தண்ணி உள்ளுக்கு குளிச்சுக்கிட்டு இதான் அது. கொஞ்சம் அழகுக்கு வச்சிருக்காங்க. இது மாதிரி சாவி கொத்து. நெத்திலிய இது வந்து நீண்ட நாளுக்கு அப்படியே இருக்கும். நெத்திலி ஏறக்குறைய அந்த பொரிச்சிட்டு எண்ணெயிலேயே பொரிச்சிட்டு மிளகாலாம் போட்டு வைத்திருக்காங்க. இப்போ நம்ம இதை எடுத்து எதுவும் ஒரு ரசத்தோட இதை வச்சு சாப்பிட்டுறலாம். அது என்ன பழம்புரியா? அது என்னன்னு தெரியல. ஆமா பழம். நீ goreng apa? Kentang. வந்தான். வந்தான். அது இல்ல பழம் இல்ல, இது அவங்க சீனவங்க சாப்பிடுற ஒரு உணவு. அதை பொரிச்சிருக்காங்க. அது வந்து மீன் கோழிலாம். இதெல்லாம் வந்து இந்த மீன் இதெல்லாம் எண்ணெயில மாவுல கரைத்து காய வைத்து பொரிச்சு சாப்பிடுறது. அதாவது நம்ம அப்பளம் மாதிரி. அப்பளம் மாதிரி பொரிச்சதும் இருக்கும். 2 வெள்ளி தான் கடையில வாங்கணும். செலவு கடை மாதிரி உள்ள கடையில அத மாதிரி இருக்கும். உணவகத்துல கூட இருக்கும் மேல. பிடிச்சிக்கிச்சுன்னா இவங்கதான் வந்து தீ அணைக்க போவாங்க. இது பாருங்க, அங்க இந்த தீ அணைப்புக்குன்னு இவங்க வச்சிருக்காங்க ஒரு கழகம் மாதிரி. ஒரு சத்துவான கழகம் இவங்களே. அதாவது தன்னார்வலர்கள். அரசாங்கம் எதுவும் சம்பளம் கொடுக்கல. இந்த சுக்கரை எல்லாம் போட்டாவே அது தன்னார்வலர்கள். தண்ணிக்குள்ள இருக்கிற வீதி மாதிரி அங்க இருக்குது. ஏதோ நம்ம ஊர் கடை வீதிக்குள்ள போற மாதிரி இருக்குது பாருங்க. ரோடு சிமெண்ட் ரோடு. நம்ம தெருவுக்குள்ள நடந்து போற மாதிரி இருக்குது. தண்ணிக்குள்ள போற மாதிரியா இருக்குது. ஆளுக்கு ஒரு தொப்பி எடுத்துருக்கலாமோ? ஆளுக்கு ஒரு தொப்பி எடுத்து இருந்துக்கலாமே. எங்க வித்தா வாங்கிக்கங்க கடையில. விற்பான். டைகர் ரெஸ்டாரண்ட் ஜிஜா. ரெஸ்டாரண்ட் ஜயா ஜியாவா? ஜியா ஜியா சீனவங்க பேரு. பேரு ரைட் ரைட். ஜியா ஜியா.
இது பாத்தீங்கன்னா அரசாங்க பண்டுவமனை, அதாவது கிளினிக். அரசாங்க கிளினிக். இப்ப வந்து அவங்க நோய் எதுனா வந்து பாத்துக்கிறது சிறியதா வச்சிருக்காங்க. இவங்களுக்கு உள்ள அரசாங்கத்தோட யாரா வண்டியை கொண்டு இங்க நிப்பாட்டினது? நம்ம வண்டிய இது சின்ன வண்டியா இருக்கும் போல இருக்கு. நம்ம இல்ல, இது வந்து காவல் நிலையம். இது போலீஸ் ஸ்டேஷன்ல காவல் நிலையம். நீங்க வந்து கூட படம் பிடிச்சிக்கலாம் கூட. ஓ பாருங்க, எங்க இருக்கு? வெல்கம் டு புலாவ் கத்தாம். நம்ம இப்படியே போயிட்டு சுத்திட்டு அப்படி வரலாம். இப்படி மேல போவோம், இப்படி போய் சுத்திட்டு அப்படி வந்துருவோம். நிறைய இருக்கு, பல இடம் இருக்கு. நான் முத வந்தப்ப வைப்பகம் பேங்க் இருந்துச்சு. போன தடவை வந்து பாக்குற அது எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல. நானும் தேடி பார்க்கல, அப்படி வந்துட்டேன். அவங்க எல்லாம் வண்டி எடுத்து போனாங்க, நான் சும்மா நடந்துட்டு வந்துட்டேன். அங்க ஒரு செலவு கடை இருக்கும், சாப்பாட்டு கடையில விலை கூடயா இருக்கும். செலவு கடை வாங்கி தரேன். ஜிகர் தண்டா வடாது. சாப்பாட்டுக்கு பேர் போன ஊர் போல இருக்கீங்க. ஆமா, நல்லா இருக்கும் இங்க உள்ள சாப்பாடு. இங்க இங்க தண்ணி வாங்கிக்கலாம், தண்ணி மலிவா இருக்கும். இங்க நாங்க தண்ணி அங்க வாங்கிக்கலாம். எப்படி தண்ணி பாட்டிலா? வாங்குறேன். வேணாம், நான் சொல்லிட்டேன் வேணாம். நீ சத்து எடுத்துக்கு. 740 சிலிங் இருக்கா? சிலிங் இருக்கா? 740. Ais kacang ada? Ais kacang ada. Bukan normal ais atau mau coconut punya ais. Ini ada kok coconut punya ais dengan normal punya ais. Ini mau mana satu? Normal ya. Makan mana? Sini. Makan. Dua. Oke, makanya nasi gua. Tara. கையில வச்சு பிடிக்கட்டுவாங்கன்னா கையில நான் கொட்டு அப்புறம் பாத்துக்கலாம். இங்க இருக்கு, எவ்வளவு கேளுங்க. 6 வெள்ளி இருக்கு. அது வைங்க. சரி. ஒண்ணு நான் இங்கிட்டு சொன்ன 6 வெள்ளி ஒண்ணா எவ்வளவு போட்டுக்கா தெரியல. சரி, அங்க உட்காந்து சாப்பிடலாம். வாங்க, உட்காந்து சாப்பிடலாம். கட்டி பனி கட்டி அரைச்சிட்டு அதுல வந்து இந்த தேங்காய் பால் ஊத்துவாங்க. இந்த பச்சையா இருக்கிறது வந்து பாண்ட நிலைன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில இருக்குன்னு நினைக்கிறேன் பாண்ட நிலைன்னு. அதை அரைச்சிட்டு அந்த சாறு எடுத்து இந்த ஒரு மாதிரி மாவுல வேக வச்சு எடுத்திருப்பாங்க. அது போடுவாங்க. நிலக்கடலை, மற்ற என்ன சோளம் எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. இனிப்புக்கு சீனி ஊத்துவாங்க, சீனி தண்ணி ஊத்துவாங்க. அதை வந்து இந்த நாட்டு சக்கரை மாதிரி உள்ள கருப்பு சீனி அதையும் கூட கலந்து ஊத்துவாங்க. இது பேர் வந்து ABC-னுவாங்க, ஆயில் பத்து சம்போர். அதாவது ஐஸ் கட்டி அதோட பல பொருட்கள்லாம் கலந்தது. சம்போர்னா கலந்தது. மேக்ஸிமம் இங்க வந்து அதிகமா நாட்டுக்காரங்க தான் இருக்காங்க. இங்க இருக்கிறது சீனர்கள் தான். சீனர்கள் தான் இருக்காங்க. இந்த ஊரே சீனர்களோட ஊரு. கலந்துடணும். வேணுமா? ஐஸ் கட்டி மட்டும் தான். ஐஸ் கட்டி இருந்தா ஐஸ் மட்டும் எடுத்துறேன். என்னடா ஒரு மாதிரியா பாக்குறீங்க? நல்லா இருக்கா இல்லையா? நல்லா தான் இருக்கா. உங்களுக்கு உங்க அம்மா சோத்த போட்டு உங்களை அடிமையாக்கி வச்சுட்டாங்க சாப்பாட்டுக்கு. இல்ல இன்னும் பால்லாம் ஊத்தணும். அது குறைவா தான் இருக்கு எல்லா பொருளுமே. நிலக்கடலை எல்லாம் போடுவாங்க, அவ்வளவு பொருள் இல்ல. நீ என்னமா பண்ற? கொஞ்சம் குடிங்க.
இங்க இருங்க. என்ன சினிமா ஷூட்டிங் வீடு மாதிரி இருக்கு. இது என்னது? என்னது? ரூம் தங்குறதுக்கா? தங்குறதுக்கு தான் நினைக்கிறேன். எங்க போட்டு போய் எது எடுத்து காணோம். ஓ, இங்க ரூம் எடுத்து தங்குவாங்க பாத்தீங்களா? அந்த தங்குறது இல்ல வீடு வீடு வீடுங்க. வீடு அவங்களோட வீடு. இங்க உள்ளவங்களோட வீடு. சூப்பர். எவ்வளவு சூப்பரா. இதெல்லாம் அவங்களோட வீடு. அவங்களோட வீடு இது. அந்த உள்ள கொடை பிடிச்சிட்டு போறாங்களே சேச்சி, அந்த சேச்சியோட வீடு போல இருக்குது. எல்லாம் ஸ்கூட்டி நம்ம ஊர் மாதிரி. நீ அங்கே போய் மைக்ல பேசினா தான் கேட்கும். இது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க யாருக்கும் கார் இல்ல. ஆமா, எல்லாருக்கும் இந்த மாதிரி ஸ்கூட்டி தான். நம்மள மாதிரி பார்க்க வர்றவங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு வாடகை. எத்தனை வெள்ளிங்க? 25 வெள்ளி. 25 வெள்ளி கொடுத்துட்டு நம்ம 2 மணி நேரம் எடுத்துக்கலாம். இந்த ஏரியாவே சுத்தி வந்துக்கலாம். நடந்து போகாம இந்த ஏரியா பாக்கெட் ரோடு இதெல்லாம் சுத்தி பாத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு நம்ம நடக்கிறதுனால ஓகே நடந்தே போய்க்கலாம்னு நடந்து போறோம். 25 வெள்ளியை மிச்சப்படுத்த என்னெல்லாம் உண்டா போடுறோம். அப்படி போய்க்கிறோம். கட்ட புள்ள குட்ட புள்ள ஜீன்ஸ் பேண்ட் போட்ட புள்ள. இப்ப கோலாலம்பூர்லாம் கதவு இப்படி திறந்து வச்சிருக்க மாட்டாங்க. இங்க ஏன் திறந்து வச்சிருக்காங்கன்னா, நீங்க திருடிட்டு இந்த தீவை விட்டு ஓட முடியாது. அது எப்படியும் கப்பல் கிட்ட வந்து பிடிச்சுக்கிறோம். எங்க போனாலும் களவாணி கப்பலுக்குள்ள. நான் சொன்னல அந்த பச்சையா இருந்துச்சு, அந்த சின்ன சின்னதா இந்த இலை தான் அது பாண்ட நெல்லுன்னு சொல்லுவாங்க. இது இந்த பச்சையா புழு மாதிரி இருந்துச்சுல்ல, இதுதான் அது. இந்த சாறு எடுத்துதான் அந்த கவுனி அரிசி மாவுல செய்வாங்க. செய்து சுடுதல்ல போட்டா இப்படி பச்சை பச்சையா வந்துடும். அரைச்சி இடியாப்பம் புளிஞ்ச மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த இது எங்க போனாலும் இந்த இடியாப்பம் புளிஞ்சது எனக்கு வந்துட்டு தான் இருக்கு போல இருக்கு. என்னை விட்டு போகாது. என்ன தெரியுது? என்ன தெரியணும்? 6யும் எஸ்ஸையும் பிரிக்க முடியாது. 6 எஸ்ஸும் பிரியாது. ஆமாம்மா. வீடுலாம் திறந்துதான் இருக்கு. நம்ம ஊர் மாதிரி வந்து கேட்டு போட்டு இங்க பாருங்க, கேட்டு போட்டு எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. அப்ப நல்ல நிழலுங்க. அதான் திண்ணையில பேசாம பாய விரிச்சு படுத்துடலாம் போல இருக்கு. அவங்கதான் எல்லாரும் வச்சிருப்பாங்க. அது அவங்க சாமி. அவங்க என்ன சாமி கும்பிடுறாங்களோ சாமியை முன்னாடி வச்சிருக்காங்க. இது ஒரு ஏரியா. அங்க ஒரு பெரிய கோயில் இருக்கு. இப்ப இப்படி வழி இதுக்குலாம் போலாம். தண்ணி இதுல போய் காமிச்சு வந்துடுறேன். வாங்க போய் பாக்கலாம். இங்க பாருங்க, இது ஒரு ஏரியாக்குள்ள வந்து இப்படி நேரா உள்ள வந்து அந்த இடத்துல பார்த்தாக்கு தண்ணி தான் கடலுக்குள்ள. நைட்ல தூக்க கலக்கத்துல கண்ணை திறந்துக்கிட்டு வந்துட்டு வெளியில வந்து வச்சுக்கோங்க, கடலுக்குள்ளதான் விழுகணும் போல இருக்கு. சந்தா உங்க அப்பு இங்க கட்டி கிடக்குது. ஆனா வெள்ளமா வீட்டுக்கு போறாது. கொலைக்குது என்னை பார்த்தோன்னே. எவன்டாவேன் ஏரியாக்குள்ள புதுசா அப்படின்னு பாக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதெல்லாம் ஆளு இல்ல போல இருக்கலாம். ஊரை விட்டு போயிட்டானுங்க போல இருக்குது. வீடு காலியா கிடக்குது. இதெல்லாம் பறிக்கலாம் முடியாது, காமிச்சுக்குவோம். பப்பாளி பப்பாளிய பாருங்க, என்னங்க செடிதான் இருக்கும் போல இருக்கு. செடிக்குள்ள எவ்வளவு பப்பாளி முளைச்சிருக்கு, அது மஞ்சள் கலர்ல. என்ன பொருளா வச்சிருக்காங்க. ரைட் ரைட் ரைட். ஆமா, இரும்பு கடை. ஆமா, சேர்த்து வச்சிருக்காங்களே. இங்கே வியாபாரம். கடை இது இரும்பு கடை. இரும்பு கிலோ என்ன விலை போடுவான்னு கேளுமா. கேளுங்க. இரும்பு கிலோவுக்கு என்ன ரேட் கேளுங்க. கொண்டு நான் கொடுக்க போறோம். Sini jual ada beli barang besi ya? Tak ada. Jual pun tak ada, beli pun tak ada. 1 kilo berapa pun tak tahu. Oh, okay okay. Oh, இதெல்லாம் பழுது பாக்குறதா. எது இரும்புலாம் விக்கிறது இல்லையா, அவங்க அந்த இனத்துல வந்து நம்ம எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லுவான்.
ஓ அதனால தெரியாது அப்படின்றாரு. இந்த பழுது பாக்குறது தான் இது. இந்த வண்டி மிதி வண்டி பழுது பாக்குறதா இல்ல ரிப்பேர் பார்த்து கொடுக்கறதா இருந்தாக்க இம்புட்டும் எப்ப ரிப்பேர் பார்த்து கொடுக்க ரொம்ப ரொம்ப வாங்கி தான் போடுவார். ரிப்பேர் பார்த்து கொடுக்க மாட்டார் அவ்வளோ இருக்கு. சொல்ல மாட்டாங்க. ஆன் பண்ணோம்னா உண்மையை சொல்ல மாட்டாங்க. சொல்லல, உண்மையை சொல்ல மாட்டாங்க. பனிக்குள் ஐஸ்கிரீம் அது வந்து பொரிச்சு கொடுக்குறாங்க இங்கே. அது வந்து பலவித ஃப்ளேவரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வந்து சாக்லேட் இருக்குது, வனிலா இருக்குது, ஸ்ட்ராபெரி, இது எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம கேட்டால் ஒன்று அவர் பொரிச்சு தருவார். இது வாங்கலாம், ஏன் வாங்கலாம், இது வந்து இந்த கிழங்கு சேமங்கிழங்கு அதை செஞ்ச பனிக்கூழ் அதை அவர் இப்போ பொரிச்சு கொடுப்பாரு. சேமக்கிழங்கு. சேமக்கிழங்கு ஐஸ் கட்டியா? இல்லை இல்லை ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் பனிக்கூழ். ஏன் எடுக்கிறாரு பாருங்க, அவர் எடுக்கிறாரு, உள்ள வச்சிருக்காரு ஐஸ்கிரீம் பனிக்கூழ். Berapa? 5 beli. அங்கே வந்து வாங்கி தரேன். முத்தே முத்தே சொல்லி காசு கொடுங்க. அதை கடிச்சிட்டு பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு. மெல்ல மெல்ல உள்ள ஐஸ்கிரீம் சேமங்கிழங்கு ஐஸ்கிரீம். இங்கே பாருங்க, சேமங்கிழங்கு ஐஸ்கிரீம் உள்ளே இருக்குது. அதை பொரிச்சிருக்காங்க. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். எப்படி இருக்கு? சுவையா இருக்கா? சுவையாக இருந்தால் சுவையாக இருக்குன்னு சொல்லு. வாங்க. தம்பி நீ சாப்பிட்டு போடுறா. தம்பி நீ சாப்பிட்டு போடுற. நமக்கெல்லாம் அது செட் ஆகுது. வாயில் என்ன ஆல்ரெடி? பிடிக்கலையா? சாப்பிட்டது பிடிக்கலையா? உங்களுக்கு கேட்பக்குள்ளதே லைட். முத்த எப்படி இருக்கு? கழிச்சோன்னு கொடுத்துட்டு என்னப்பா அவனுக்கு? நல்லா இருக்கு. ஐஸ்கிரீம் வெளியில நமக்கு இந்த அடையெல்லாம் பொரிச்சு கொடுப்பாங்களா? ஆனா ஐஸ்கிரீமை வச்சு இப்படி பொரிக்க முடியுங்கிறது ஒரு இதுதான். இல்ல ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா கட்டையா இருக்கறனால அவ்வளவு சீக்கிரம் இலகாது. ஆனா சூப்பரா இருக்கு. நம்ம வெளியில இருந்து பாரு, நம்ம அடை உண்டாக்குறோம்ல அந்த மாதிரி ஐஸ்கிரீம் வச்சு அடை உண்டாக்கி இருக்காங்க. ரைட் 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 ரைட். இன்னைக்கு இங்கே சுற்றி பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சுங்க. இங்கே நம்ம நண்டு தீவு சொல்லும்போது பார்த்தாச்சு. இன்னும் அடுத்து நேராக இப்போ ரூமுக்கு போயிட்டு மாலை நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே கோலாலம்பூர்லேயே இருக்கிற ஒரு லிட்டில் இந்தியா இருக்குது. இப்போ இன்னைக்கு பார்த்த லிட்டில் இந்தியா என்னது? கின்லாண்டா? கில்லாண்ட். அதை பார்த்தோம். இன்னும் கோலாலம்பூர் சிட்டிக்குள்ளேயே ஒரு லிட்டில் இந்தியா இருக்குது. அதை இன்னைக்கு சாயந்தரம் நேரத்தில் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றதுக்காக இன்னைக்கு சாயந்தரம் அதை பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ மறுபடியும் வண்டி வந்துச்சுனாக்க வண்டி வந்தால் கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா? இங்கே வந்து குறிப்பிட்ட டயத்துக்கு தான் வண்டியா? அதான் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மாதிரி வந்து வண்டி வர்றதுல ஆளை ஏற்றிட்டு வந்துட்டு திருப்பி ஆளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி. சரி போகலாமா? ஓகே, டாட்டா சொல்லிடுங்க. நான் இங்கே உட்காந்துக்கிறேன், அம்மாட்ட உட்காந்துக்கிறேன். இப்போ எடுக்கிறேன், இதை எடுத்துக்கிறேன். நீங்க எடுக்க சொன்னா எடுக்காதீங்க. என்ன நல்லா பேச மட்டும் இல்லம்மா, எல்லாரும் பாப்பாங்க. போனை தூக்கி தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க. இவ்வளவு க்ளோஸா போறேன். அதுலயே சுத்தி வர முடியுமா? ஏய் அதெல்லாம் ரூம்டா, ஓட்டுற ரூமு.
போகுது பாருங்க. வரும்போது மேலே உட்காந்துருந்தோம். இப்போ உள்ள இதுக்கு முதல்ல இருந்திருக்கு உள்ள, நாங்கள் உள்ளே உட்காந்து வரல. ஏன்னு கேட்டால் வரும்போது உள்ளே உட்காந்துக்கலாம், வெயிலாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதான் காலை பொழுதுல நாங்கள் மேலே உட்காந்தோம். அதாவது மதிய பொழுது முடிஞ்சு என்ன பொழுது சொல்லுவாங்க, மாலை பொழுது. மாலை பொழுதில் உள்ள உட்காந்து நல்லா ஏசி நல்லா ஜில்ஜில்னு ஏசி இருக்கு, நிறைய பேர் உட்காரக்கூடிய ஒரு வசதிகள் எல்லாம் இருக்கு. நல்ல ஏரியா தான். கடல்ல ஒரு தீவுங்க. அந்த தீவுல இவங்கெல்லாம் இருக்காங்க, சைனாக்காரவங்களாம் இருக்காங்க. பாத்தீங்களா, எங்களோட சேர்ந்து நீங்களும் இதை பார்த்துருப்பீங்க நம்புவோம். பார்க்காதவங்க நிறுத்தி பாருங்க, ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்க மாட்டீங்க. பார்த்துக்கிட்டீங்களா, நாங்கள் எங்கள் கணக்கில் கரெக்டாக இருப்போம். இந்த பில்டிங்க்கு பேர் என்னன்னு தெரியாது, அதில் எழுதியிருக்கு. அதை எடுக்க முடியல, போயிடுச்சு. எடுத்தது இருக்கட்டும். நிறைய பேர் பாட்டு எடுங்கன்னாங்க. எங்கெங்க பாட்டு எடுக்க நேரம் இருக்கு? என்ன பாட்டு எடுக்கலாம்? ஆமா, அந்த சொர்க்கமே என்றாலும் அந்த பாட்டு எடுக்கணும்னாங்க. திருப்பி ரஜினிகாந்த் சார் ஒரு பாட்டு இருக்குல்ல, மலேசியாவுக்கு, அக்கறை சீமை அழகினிலே மனமா. அதான் அந்த பாட்டை எடுங்கன்னாங்க. நம்ம சிங்கப்பூர் போய்தே அந்த பாட்டு எடுக்கணும்னு இல்ல, இங்க எடுத்துக்கலாம். மலேசியா அல்ல வின்ன. இதெல்லாம் வாடகைக்கு குடியிருக்கிற வீடுக தான். சொந்த வீடா? இல்ல, ஒரு ஆளுக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரே சொந்தமா இருந்தா பரவாயில்ல, அது சொந்த வீடு. மொத்த ஓனர் வந்து மொத்தமா வாங்கிக்கிறத வாடகை கொடுத்துக்கிறது இல்லப்பா. ஒரு பிளாட்டும் ஒருத்தவங்க குடியிருப்பாங்க விலைக்கு வாங்கி. ரைட். நாங்க அங்க இருக்கோம்ல, அது மாதிரி. அது வந்து பழசு. இப்போ புதுசா கட்டலாம், அப்படி எல்லாம் கண்ணாடியா இருக்கு. இந்த பக்கம் ஒரு கண்ணாடி இருக்கு பாரு. ஆனா இதுல வந்து மொத்தமே மலையை பாருங்க, மலை இருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு, தெரியுது. இங்க ஒரு கோயில் இருக்குங்க, அது நல்ல பேர் போன கோயிலாம். கோயில் பேர் என்னன்னு, இதெல்லாம் பிளாட்டாங்க. அதான் சென்ட்ரல் சிட்டி. அது ஏதோ அலுவலகம் என்ன, டபுள் ட்ரீ பை ஹில்டன் அப்படின்னு போட்டிருக்கு. ஓ டேய் அப்பா, நடுக்க ஒட்டுல கொண்டு போய் நிப்பாட்டின மாதிரி இருக்கு, தூணு சரிஞ்சு. ஐசிடி கோயில் சொல்லுவாங்க. ஐசிடி கோயில் என்ன கோவில்? ஐசிடி கோவிலா? கோயில். ஓ ரைட். அதான் அதுல தமிழ்ல எழுதி இருக்குது, மகா மாரியம்மன் தேவஸ்தானம்னு போட்டிருக்கு பாருங்க. மகா மாரியம்மன் தேவஸ்தானம். நம்ம ஊர் மாதிரியே கோபுரம்லாம் வச்சு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அந்த கோவில். சூப்பர். நம்ம இப்ப ஸ்லாங்கூர் மாநிலத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு கோபுரம் மாதிரி தெரியும், ஆர்ச் தெரியுது பாருங்க. அந்த ஆர்ச் தான் கோலாலம்பூர் என்று. என்ன இதோட எல்லை, சிலாங்கூர் மாநிலத்தோட எல்லை அது கோலாலம்பூர், இது சிலாங்கூர். இப்ப நம்ம போன இடத்துக்கு ஸ்லாங்கூர் ரோட்டு எல்லைங்க, இது மாநிலம். இந்த ஆர்ச்சுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கோலாலம்பூர் தொடக்கம். ஆர்ச் பாத்துட்டீங்களா? இதுக்கு பேரு தாங்க சொல்லுங்க. கோலாலம்பூர்ல இருக்கிற கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியா. பாத்துக்கங்க, இதுக்கு நம்ம இன்னும் வரல. என்ன இப்ப இரவு வருவாங்க, இன்று இரவு நம்ம வருவோம் இங்க. இப்ப நீங்க அதோட பகலையில பாத்துக்கங்க, ஏன்னா இரவுல இவ்வளவு கிளியரா காமிக்க முடியாது, லைட்டுமா இருக்கும், அதனால தெரியாது. இப்ப ஆன் த வேல உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கோம். மெட்ராஸ் பேக்கரி எல்லாம் இருக்குங்க. மெட்ராஸ் பேக்கரி இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு, ரெண்டு பேக்கரி இருக்கா? மெட்ராஸ் பேக்கரி ரெண்டு இருக்குது. மெட்ராஸ் பேக்கரி பட்டர் பன் இருக்குமான்னு தெரியலையே, வந்து பார்க்கணும். பட்டர் பன் பல்லு போனவங்களுக்கு எல்லாம் பண்ணு நிறைய விக்கிறோம். இருந்துச்சு, நான் போய் சாப்பிட்டேன். இங்க பாருங்க, வரிசை நிக்கிறாங்க பாருங்க. எல்லாம் தமிழ் தான். ஆஹா எல்லாம் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாப்பாங்க போல இருக்கு.
அப்ப நீங்க போறீங்களா? இல்ல நம்மள பார்த்ததே இல்ல அவங்க. யார் இந்த மலாய்க்காரங்களா? அந்த கண்ணாடி போட்டு அந்த பையனை கட்டி பிடிச்சு ரொம்ப சங்கடத்துக்கும் துக்கம் தொண்டை அடைஞ்சிருச்சு போலங்க. எனக்கு என்னம்மா கடை பேரு காரசாரம். காரசாரம் சாப்பாட்டு கடை. காரசாரமான சாப்பாடா இருக்கும்னு நினைக்கிறேன். லிட்டில் இந்தியா. இது உள்ளுக்கு பாருங்க பூக்கடை. பட்டு மாளிகை. இது ஃபுல்லா பூக்கடையாங்க. பூக்கடை. இது ஃபுல்லா மங்கள தீபம். மங்கள தீபம் துணிக்கடை. இது ஃபுல்லா உணவகம். இந்த பக்கம் சீதாராம் வாழை இலை உணவகம். அப்ப இது ஃபுல்லா தமிழ்ல இருக்கு. தமிழ்காரங்க இது என்ன? அதாம்மா லிட்டில் இந்தியா. ஃபுல்லாவே தமிழ்காரங்க இருக்கிற கடை தான். அது ஃபுல்லா தமிழ்ல தான் பேரே எழுதி இருக்கு பாரு, எல்லாருக்கும் தெரியட்டும். அப்ப காலையில வந்ததும் தமிழ்காரங்க இருக்கிற கடை தானே அந்த ஏரியா. அதுக்குள்ளான் சிலாங்கூர் நம்ம எல்லையை மாறி வந்தேன்ல, அந்த மாநிலத்துல உள்ள லிட்டில் இந்தியா. இது கோலாலம்பூர் மாநிலத்தில் உள்ள லிட்டில் இந்தியா. ரைட் ரைட் ரைட். ஏ அம்மா, இங்க கடை வச்சிருக்கவங்க எல்லாம் இதுல பில்டிங் வாங்கிருப்பாங்க. இருக்கலாம் பக்கத்துல வீடு, இங்க கடையை திறந்து ஓபன் பண்ணிக்கலாம்னு. வாமா வாமா வாமா. என்னமோ விஜயசாந்தின்னு நினப்பு. போங்க ஊருக்கு. கேரளாமா, கேரளாக்குள்ள காலை எடுத்து இல்ல அப்படி இல்ல, நான் சொல்றேன் கேள், ரொம்ப பக்கத்துல வராத. கேரளாக்குள்ள சுல்தான் பத்தேரிக்குள்ள காலை பஸ் விட்டு கீழே வைக்கும் போது ஜீன்ஸ் பேண்ட் உருவிரணும். அப்படியே உருவிரணும் கீழே. அது வரைக்கும் புரிஞ்சுட்டு போட்டுட்டு அலப்பு இங்க போனோடனே கேரளா மண்ணுக்கு போனோடனே 2 நாள்ல சவுண்ட் கேட்காது, பக்கத்துல நான் தான் கேட்கும். கேரளா மண்ணுக்கு போனதும் 2 நாள்ல நான் எப்படி போவேன் சொல்லவா? 2 நாள் கூடி போனா இல்லைன்னா 3 நாள். காமிக்கிறேன் பாருங்க. எப்படி இங்க பாருங்க, ராத்திரியில இந்த சிட்டி எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. அப்ப ஃபுல்லா தமிழ் கடைக்கு தான் இந்த பார்க்க போறோம் இன்னைக்கு. பாத்துக்கிட்டே இருங்க. தலையில வச்சுக்கிட்டு நல்லா தான் இருக்கு. சென்ட்ரல் சியூட்ஸ் ராஜி மால் பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. தமிழ் கடை தான் அது, ராஜி மால். பார்க்கத்தானே போறோம், வாங்க. கடை வீதி கலகலக்கும். ஏன் அத்தை பையன் அக்கா மக. அது எனக்கு தெரியும், நான் பாட்டை மாத்தி படிச்சேன். உங்களுக்கு தெரிய வேண்டாம். நீ பாடுற, நான் அக்கா பொண்ணுன்னு பாடுறேன். அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுட்டு எரிமாப்புல. பாருங்க எவ்வளவு ஜகஜோதியா இருக்கு பாருங்க. இது வந்து கோலாலம்பூரில் லிட்டில் இந்தியா பிரிக்ஃபீல்ட்ஸ். இங்க வந்து தமிழர்களுடைய எல்லா ஆடைகளும் இருக்கும் எல்லாம். ஆனா இந்தியாவில வந்து வரவழைக்கிறது தான். எல்லா விதமான ஆடைகள்லாம் இருக்கும். அதோடு அந்த சமையலுக்கான பொருட்கள் எல்லாமே இங்க கிடைக்கும். அந்த பட்டை கிராம்பு இது மாதிரி இருக்குல்ல, அந்த பொருட்கள் இங்க கிடைக்கும். இது அதனாலதான் இது வந்து லிட்டில் இந்தியான்றாங்க. இங்க எல்லா கடைகளும் தமிழர்களோட கடை தான். பாரம்பரியமா வந்து செட்டில் ஆனவங்களா இல்ல இப்பதான் வந்திருக்காங்களா? இல்ல, இங்கேயே ஒரு 2-3 தலைமுறையா இங்க உள்ளவங்க தான் இவங்க. ஒரு சிலர் வந்து சொந்தமாவே அந்த கட்டடத்தை வைத்திருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து வாடகைக்கு இருக்கிறாங்க. ஒரு சில கடைகள் வந்து சீனியர்களோட கடையை இவங்க வாடகைக்கு எடுத்து வியாபாரம் செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லாமே இங்க தமிழருக்கு தேவையான பொருட்கள் தான் கிடைக்கும். தமிழுக்கான உணவு, காய்கறிலாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து வரவழைக்கிறாங்க. இந்த வெந்தய கீரை கூட இங்க கிடைக்கும்.
எல்லா காய்கறிகளும் கிடைக்கும். அதை காட்டுறேன் நான். அப்படி தேவைன்னா நம்ம உள்ளுக்கு அவங்ககிட்ட கேட்டு அந்த பொருட்கள்லாம், சமையலுக்கான பொருட்கள்லாம் கிடைக்கிறது நம்ம பார்க்கலாம். எந்த கூட்டத்துல இருந்தாலும் நம்ம முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிருது உங்களுக்கு. கண்டிப்பா பாத்துறாங்க. இவங்க வந்து காரைக்குடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். ஆமா, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தான். காரைக்குடிக்காரங்க பேசிட்டு போயிட்டாங்க. அவங்க தான் காரைக்குடி. அவங்க காரைக்குடிக்காரங்க வந்து துணி கடை வச்சிருக்காங்க. அவங்க வந்து பேசிட்டு போனாங்க. நிறைய தமிழர்கள், தமிழ் மக்கள் எல்லாரும் மலேசியாவில் தான் இருக்காங்கங்கிறது இங்கே மலேசியா வந்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு தெரியுது. நான் மலேசியாவில் வீடியோ பார்த்தேன். தேங்க்யூ. சரி, அவங்க நம்ம வீடியோவில் வந்து நம்ம உறவுகள் எல்லாருமே ஒரு ஹாய் சொல்லிக்கிட்டுன்னு சொல்லிட்டு நீ பார்க்குறவங்கள மேக்ஸிமம் ஒரு ஹாய் சொல்ல சொல்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஹலோ ஹாய். ஆமா, சாந்தாக்கா பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, கேட்காது, கேட்டு கொடுக்குறீங்க. சாந்தாக்கா பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாப்பியா என்ஜாய் பண்ண மலேசியால. நன்றி 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 நன்றி. மலேசியா. ஆமா, எல்லாம் நம்ம உறவுகள் தாங்க. ஓகே ஓகே, பாய் பாய் பாய். கேரளாவுல கூட பனங்கிழங்கு கிடைக்கலங்க. மலேசியாவுல இங்க பாருங்க பனங்கிழங்கு கிடைச்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்க இந்த கடையில இருக்குங்க. இளந்தக்காய் அடக்கம் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம அப்படின்னு. இது வெந்தயக்கீரை தானே? பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரை எல்லா கீரையுமே இருக்குதுங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து இறக்கிடுறீங்களா? இங்கே கிடைக்குது. பாலக்கீரை. இது 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 எனக்கு ஒரு ஆச்சரியமான, நாங்க கேரளா செட்டில் ஆகி 18 வருஷம் ஆச்சு. இந்த பனங்கிழங்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் சிங்கப்பூர்ல மலேசியாவுல பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியம். இவ்வளவு தூரத்துல கிடைக்குது, அவ்வளவு பக்கத்துல இருந்து கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு இது. ஓகே ஓகே. நீங்க இங்கதான் செட்டில்? பிள்ளைங்களா? பிள்ளைங்களும் ஊர்ல படிச்சுட்டு எல்லாம் வேலை அப்படியே உங்க கடையை ப்ரமோஷன் பண்ணிக்கோங்க. எங்க கடை ப்ரமோஷன் அம்மா சொன்னாங்க விளம்பரம் இருந்தாலும் அந்த கடை விளம்பரம் இல்லாத கடை கூட்டமா இன்னும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் சரியான கூட்டம். ஆமா ஆமா சொன்னாங்க. இங்க இருக்கிற கிடைக்காத காய்கறி எல்லாம் இங்க கிடைக்கும். தமிழ்நாட்டுல இந்தியாவில என்ன ஜாமான் வேணுமோ நம்ம கடையில அம்பூட்டம். என்ன வேணுமோ உள்ள இருக்கு எல்லா ஜாமான். நெய் வகையா, ஆட்டாவா, பிஸ்கட்டா, எண்ணெயா எல்லாம் வாங்கிட்டு போகலாம். அந்த கடை நீங்க கூட்டத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் எப்படி எல்லாம். அதாவது இவங்க கடைய மலேசியாவுல தெரியாதவங்க இல்ல, ஆனா இவங்களுக்கு நம்மள தெரிஞ்சிருக்கும் போதுதான் ஒரு ஆச்சரியம். அதற்கான நீங்க அந்த கூட்டத்தை பாத்துட்டு பேரு எல்லாம் தெரியாது. நான் அப்படியே உங்க பசங்கள்ட்ட சொன்னேன், பேரு இப்பதான் காமிச்சாரு மணியன் பையன், அந்த பையன். அது ரொம்ப நாளா டிக்டாக்ல இருக்காங்க, பேர் தெரியாது, அறிமுகம் தெரியாது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆள் 2 பேர் நிக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த வேலை தான், காய்கறி டிபார்ட்மெண்ட். ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. நம்ம இப்ப லிட்டில் இந்தியா தானே, அங்கேதான் சாப்பிட வந்திருக்கோம். இங்க சாப்பிட சுத்தி பார்க்க வந்த இடத்துல நிறைய உறவுகளை பார்த்தோம். குறைஞ்ச உறவுகளை நம்ம பார்த்து ஹாய் சொல்லியிருக்கோம். குறைஞ்ச உறவுகள் அங்கிட்ட போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி நம்ம இங்கதான் சாப்பிட வந்திருக்கோம். இது தமிழ்காரவங்க கடை தான். எல்லாமே தமிழ்காரவங்க கடை தான். கேட்டது எல்லாமே நம்ம இன்னும் வந்தோடனே என்ன பூரி வேணுமா, தோசை வேணுமா அப்படின்னு கேட்டோடனே உண்மையிலே சொல்ல போனாக்கு மலேசியாவில் இருக்கிற உணர்வே இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கு உணர்வு. ஆமா, அதனால நம்ம எல்லாரும் தோசை சாப்பிட போறோம். வாங்க, நைட்டு சாப்பாடு நம்ம தோசை. அம்மா சாப்பிடுறது பாத்தீங்கன்னா கேழ்வரகு, அதாவது கேப்பமாவோட இடியப்பம் சாப்பிட போறாங்க. நம்ம பெரியவன் பூரி, சின்னவன் வேண்டான்ட்டாரு. அவர் டயட்ல இருக்காராம். இங்க ரோஸ் மில்க் குடிப்பாரு, வீட்டுல போயிட்டு ஏதாவது சாப்பிடுவாரு. அதனால டயட்டு. நம்ம தோசைங்க, நம்மள பார்த்தாலே தெரியும்ல. ஆமா ஆமா, வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஓகேங்க.
இந்த கடையில ஒரு சிறப்பு இருக்கு. இந்த கடை உணவகத்தோட பேர் வந்து ஸ்ரீ கோட்டுமலை உணவகம். இதுல இருந்து இந்த முதலாளிக்கு வந்து இந்த முக்கியமான பிரமுகர்லாம் அறிமுகம். 1வது படத்துல இருக்கிறது வந்து இப்ப இருக்கிற பிரதமரோட மக, அவங்க ஒரு MP. அடுத்து 2வதுல இருக்கிறது வந்து முன்னாள் பிரதமர், அவரு நஜீப்ன்றவரு. அடுத்து கடைசியா இருக்கிற படத்துல இருக்கிற வந்து இப்ப இருக்கிற பிரதமர். அவ்வளவு. எல்லாரும் பிரகதியோட ஹேர் ஸ்டைலை மாற்ற சொன்னீங்க. அதுதான் இப்போ ட்ரெண்டிங் சொல்லி வச்சிருக்காப்புல பிள்ளை. அதனால எதுவும் நினச்சிக்காதீங்க. 10 நாளைக்கு அப்புறம் முடி இப்படி வளர்ந்துரும். அப்போதைக்கு நம்ம மாற்றிக்குவோம். 2வது இன்னைக்கு என்ன லோகா. ஆமாம், இன்னைக்கு vlogல இன்னைக்கு சுற்றி பார்த்த இடத்த எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. எங்கெங்கே போனோம், என்ன பண்ணணுன்றதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு vlog போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. நாங்களும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போக போகிறோம். நாளைக்கு வீடியோ எங்கே என்ன எப்படிங்கிறது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்க, பாருங்க. பத்திரமா இருங்க. பாய்.